வணக்கம் அன்பு மக்களே. இந்த சைட் வந்து பாத்தீங்க சொன்னா அற்புதமான ஒரு ப்ரோ ஃபார்ம் லேண்ட். இது பாத்தீங்கன்னா மொத்தம் 50 ஏக்கர் சார். நம்ம ப்ரோ ஃபார்ம் லேண்ட். ஓகே. வருஷத்துக்கு ஒரு தடவை மாம்பழமாவோ மாங்காயாவோ நீங்க சேல் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், பார்க் ஏரியா இதெல்லாமே ஆல்ரெடி அங்க இருக்கு. ரெசார்ட் மட்டும் நீங்க கட்டினா போதும். நான் 2 பிளாட் புக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. மார்ச் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரா. வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூப்பர்பான ஒரு சைட்டில் வந்து மீட் பண்ணுறதா சொன்னோம். இந்த சைட்டு வந்து பார்த்தீங்க சொன்னால் அற்புதமான ஒரு ப்ரோ ஃபார்ம் லேண்டு. இது வந்து கூனிப்பாளையமில் இருக்குது. கூனிப்பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற சீதாஞ்சேரி பக்கத்தில் இருக்குது. சீதாஞ்சேரின்றது ஒரு பெரிய ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருவள்ளூர்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 15வது கிலோமீட்டர்லேயே வந்து இந்த இடம் வந்து வந்துடுது. இந்த இடம் வந்து மிக அற்புதமாக இருக்குது. இது வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60 ஏக்கரா கொண்ட லேண்டு. இது வந்து பேஸ் 1 பேஸ் 2 வந்து போட்டிருக்காங்க. இப்போ பேஸ் 1 பெரும்பகுதி வந்து உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேஸ் 2 வந்து இப்போ வந்து விற்பனைக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லேண்டை பற்றியான டோட்டல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோவில். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆமாம் சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து மாங்காய் மாங்கனிகள் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃபார்ம் லேண்டு நேம் என்ன, இது வந்து எங்கே இருக்குது, இதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட் என்ன, உங்களை பற்றியான ஒரு இன்ட்ரோ இதை கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்து எதுக்காக இந்த ஃபார்ம் லேண்டுக்கு நம்ம வந்திருக்கிறோமோ அந்த சேல்ஸ் குறித்து வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணிடலாம் சார். கொஞ்சம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்ம் லேண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா முரளி. ப்ரோ ஃபார்ம் லேண்ட் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ ஃபார்ம் லேண்டு திருவள்ளூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட்டு இருக்குது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேங்கோ ட்ரீஸ் தான். மேங்கோ ட்ரீஸ் தான் இப்போ பூ பூத்து காய் காய்ச்சிருக்கு. மாமரம் ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே 20 அடி ரோடு தான். 22 சென்ட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட் தான் உங்களுக்கு. மாந்தோப்பு ப்ளஸ் தேக்கு செம்மரம். ஒவ்வொரு பிளாட்லேயும் தேக்கு செம்மரம் ப்ளஸ் மாமரம் தான் உங்களுக்கு. நிறைய கன்றுகள் நிறைய இருக்கும். மரமாகவும் இருக்குது, காய் காய்க்கிற மரமாகவும் இருக்குது. எல்லாமே சரிங்களா. உங்களுக்கு எல்லாமே கிளியராக போட்டு கொடுத்துருவாங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட் 22 சென்ட்டு 4.5 கிரவுண்டு அப்படியே உங்களுக்கு கல் போட்டு கொடுத்துருவாங்க. 4.5 கிரவுண்டுன்றது ஒரு பிளாட். கரெக்ட். ஒரு பிளாட். ஓகே சார். இப்போ வந்து மொத்தம் 2 பேஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் பேஸ்ல எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், செகண்ட் பேஸ்ல எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் 6 சென்ட் சார் சொல்லுங்க. ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 ஏக்கர் சார். நம்ம ப்ரோ ஃபார்ம் லேண்டு. ஓகே. 50 ஏக்கர்ல பாதி வந்து ஒரு 25 ஏக்கர் பேஸ் 1. 25 ஏக்கர் வந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு சோல்ட் அவுட். பேஸ் 2ல தான் நம்ம வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 பிளாட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. உமன்ஸ் டே முன்னிட்டு நமக்கு வந்து இப்போ பெஸ்ட் ஆஃபரா கொடுத்துருக்காங்க. 19 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லையா? 10,000 ஸ்கொயர் ஃபீட் 22 சென்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் 19 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. சார் பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அதுல என்ன இன்னும் ஆஃபர் என்ன பிளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பைக் ஒன்று 50,000 ஒர்த் உள்ள பைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பைக் வேணுன்றவங்க அந்த பைக்கை வாங்கிக்கலாம். பைக் வேணான்றவங்க அந்த பைக்கை உங்களுக்கு 50,000 லெஸ் பண்ணிக்கலாம். 50,000 லெஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ இந்த ஃபார்ம் லேண்டை சுற்றிலும் வந்து ஃபேமஸான ஊர்கள் வந்து என்னென்ன ஊர்லாம் சார் இருக்கு சார்? நம்ம திருவள்ளூர் டு கூனிப்பாளையம் சார். சரி. கூனிப்பாளையம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி திருவள்ளூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல சீதாஞ்சேரின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கும் சார். ஓகே. அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேரா உங்களுக்கு கூனிப்பாளையம் வில்லேஜ் ஒன்று வரும். ஓகே. அடுத்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட்டு கூனிப்பாளையம்ன்ற சைட்டு வந்துடும். உங்களுக்கு ஃபுல்லா மாந்தோப்பு உள்ளதான் உங்க காரும் வரும், வண்டி நீங்க வர டிராவல்ஸும் உள்ளதான் வரும். இந்த கூனிப்பாளையம் உள்ளதான் இந்த ப்ரோ ஃபார்ம் இருக்கு. ஆமா, ப்ரோ ஃபார்ம் இருக்கு சார். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து இப்போ உங்ககிட்ட வராங்க சார். இப்போ இந்த கூனிப்பாளையம் இந்த ப்ரோ ஃபார்முக்கு வந்து வராங்க. வரும்பொழுது அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன சார் growth கிடைக்கும், எவ்வளவு லாபம் வரும், வருமானம் வரும்? ஒரு 22 சென்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அளவில் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய லேண்டோடைய வேல்யூவும் உங்களுக்கு ஏறும். இன்னைக்கு வந்து 190 ஆஃபர்ல எடுக்கிறவங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்ல 500,000 ரூபீஸ்ல உங்களுக்கு லேண்ட் வேல்யூ ஏறும். ஓகே. பிளஸ் வந்து மாந்தோப்பு ஒவ்வொரு பிளாட்லயும் மாங்கன்றுகள் மரங்கள் இருக்கு, மேங்கோ ட்ரீஸ் சரிங்களா. அது வந்து காய் காய்ச்சிட்டு இருக்கு. வருஷம் உங்களுக்கு அது காய் காய்க்கும். அது ஒரு இன்கம் உங்களுக்கு. மாங்காய் உங்களுக்கு சேல் வருஷத்துக்கு ஒரு தடவை மாம்பழமாவோ மாங்காயாவோ நீங்கள் சேல் பண்ணலாம். அது ஒரு இன்கம் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து லேண்டை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம் சரிங்களா. ஜாலியாக இருக்கிறதுக்காக சிலர் ரெண்ட்டுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்காக லேண்டு மட்டும் வெறும் லேண்டு மட்டும் விடலாம். சரி, அதுவும் இல்லை எனக்கு வசதி இருக்குனாக்கா ரெசார்ட் மாதிரி கட்டி நீங்கள் ரெசார்ட்டை நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். இவ்வளவும் உங்களுக்கு இன்கம் இருக்குது இதில். நம்ம ஃபார்ம் லேண்டை பொறுத்தளவு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இன்கம் உங்களுக்கு சைட்டில் இருக்குது.
வேல்யூ அதிகமாகுது. இப்போ உங்களுக்கு வந்து பிஞ்சுகள் வந்து பெரிய மாங்காயா கனியாக மாறும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வருமானம் வந்து வருமானம் ஈட்டி இருக்கு. தரும். ஆமா. நீங்க வாங்கின இந்த லேண்டை யாருக்காவது குத்தகை விடணும், மேல் வாடகை விடணும், மேல் எதனா வாடகை விடணும்னாலும் அது உங்களுக்கு வருமானம் வருமானம் இருக்கு. இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லேண்ட்ல வந்து அவங்க எதனா ஒரு ரிசார்ட் கட்டி அதை வந்து வீக்கெண்ட் மந்த் எண்ட்னு சொல்லிட்டு யாராவது வந்து வெளியில Resort, வர ஆ, பீப்புள்ஸுக்கும் வந்து ஒரு வருமானமா வந்து ஆமா, வருமானம் பாத்துக்கலாம். இருக்கு. அதுக்கு நீங்க ரெசார்ட் கட்டும்போது உங்களுக்கு வந்து நம்ம ஃபார்ம் லேண்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ்ல உங்களுக்கு வந்து குளிக்கிறது ஸ்விம்மிங் பூல், ஆ, பார்க் ஏரியா இதெல்லாமே ஆல்ரெடி அங்க இருக்கு. இருக்கு ரெசார்ட் ஆல்ரெடி மட்டும் நீங்க கட்டினா போதும். ரெண்டுக்கு போதும். நீங்க அதை மட்டும் பண்ண போறீங்க. ஸோ ஒரு வருமானம் வந்து வருமானம் இருக்கு. உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லணும் சார். ஆமா சார். ரெண்டாவது வந்து இந்த மரத்தை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கான அந்த வாட்டர் வந்து எப்படி நீங்க வந்து மரத்துக்கு கொடுக்குறீங்க, அது ஆமா சார். மரத்துக்கான உணவு எப்படி கொடுக்குறீங்க, ஆமா சார். அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளவு வருஷம், செக்யூரிட்டி இது மாதிரியான பராமரிப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். செக்யூரிட்டி இங்க வந்து 3 இயர்ஸ் நம்ம வந்து கம்பல்சரி சொல்லியிருக்கோம். மெயின்டெனன்ஸ் 3 இயர்ஸ். மெயின்டெனன்ஸ் 3 இயர்ஸ் தான். செக்யூரிட்டி இங்க ரூம் அங்க தனியா இருக்கு பாத்துங்க. Okay, எதிர்க்க okay, அழகா okay. இருக்கு. அந்த பில்டிங் இருக்கு பாருங்க. அங்கதான் வெயிட் பண்றாங்க, ஓகே தங்கி இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசன்ட்டு சொல்லிட்டு பைப் வழியா உங்களுக்கு ஓகே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பைப் அங்க இருக்கு பாருங்க. ஓகே அதை சொட்டு நீர் பாசம் மூலியமா தான் உங்களுக்கு கன்றுகளை இன்னைக்கு மரமாக்கி வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து தண்ணி தேவைப்பட்டதுன்னா அவங்க ஓசை போட்டு உங்களுக்கு தண்ணி பாசி விடுறாங்க. தண்ணியும் பாய்ச்சிடுறாங்க. ரெண்டாவது உங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல அப்பப்போ தண்ணி உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். நீங்க எப்போ வந்தாலும் நீங்க குளிக்கலாம், ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வீக் டேஸ்ல இந்த வெயில் நாளில் எப்போ நீங்க வரீங்களோ அப்போ வந்து நீங்க ஜாலியாக ஸோ என்ஜாய் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா என்ஜாய் ஜாலியாக பண்ணலாம். என்ஜாய் பண்றதுக்கு வெயில் காலத்துல நல்லா உகந்த இடம் இது. இடம் Okay. உகந்த இடம் இது. சார், இப்போ இந்த மரத்தை வந்து அந்த பராமரிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோட்டக்கலை வல்லுநர்களை வச்சு பராமரிப்பாங்க. அதாவது நாங்கள் எங்கள் பாஷையில் சொல்லணும்னா இந்த மரங்களுக்கான டாக்டர்ஸ் வந்து சொல்லுவோம். ஆமா. அது மாதிரி யாராவது வந்து இங்கே இருக்காங்களா சார்? எங்க இருக்காங்க டாக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருன்னா நம்ம விவசாயத்தை கற்றுக்கொண்டு இருந்த அவங்கள தான் நம்ம செக்யூரிட்டியாகவும் வச்சிருக்கிறோம். அவங்க தான் இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே உங்களுக்கு மரத்துக்கு மருந்து போடுறது, ப்ளஸ் வந்து காய்க்கிறது எப்படி, எப்போ செங்காயா வருது, எப்போ பறிக்கலாம், எப்போ வியாபாரத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயத்தை முதல் கொண்டு அவங்க வந்து உங்களுக்கு ஓனஸாக நமக்கு சொல்லிடுவாங்க. எப்போ இது பறிக்கலாம், எப்போ பண்ணலாம் நமக்கு அதை சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க உதவிகரமாக இருக்காங்க. அவங்க உதவிகரமாக இங்கே வாங்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சார், இப்போ இந்த இடம் வந்து அற்புதமா இருக்குது சார். இது வந்து இப்போ என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? எப்படியாப்பட்ட மக்கள்லாம் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், இதை பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தர மக்களும் வந்து பார்க்குறாங்க, வசதி உள்ளவங்களும் வந்து பார்க்குறாங்க, தி பெஸ்ட் இன்வெஸ்டரும் வந்து பார்க்குறாங்க. ஓகே, பெஸ்ட் இன்வெஸ்டரும் வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்காங்க. அது பிரகாரம் தான் பேஸ் 1ல் உங்களுக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆனது காரணம் அவங்க தான் எடுத்திருக்காங்க. ஓகே. செகண்ட் குவாலிட்டி இருக்கவங்க தான் நம்ம நடுத்தர மக்கள் தான் நம்ம இது பேஸ் 2ல நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்போ மகளிர் தினம் வந்து மார்ச் 8ஆம் தேதி முடிஞ்சிச்சு ஐயா. ஆமா. இப்போ இன்னமும் ஆஃபர் வந்து இருக்கா? ஆஃபர் மார்ச் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரா 19 லட்ச ரூபாய் கொடுக்குறோம். ஸ்கொயர் ஃபீட் 190 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 190 ரூபாய் இ பைக் ஆஃபர் உங்களுக்கு. இப்போ இந்த 2 வாரத்தில் புக் பண்றவங்களுக்கு இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க, பயன்படுத்திங்க. ஓகே சார், சூப்பர் சார். சார், இப்போ வந்து 190 ரூபான்றது ஒரு மிராக்கல் சார். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கேள்விப்படுறோம் 450 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபாய் ஃபார்ம் லேண்ட் வந்து நம்ம கேள்விப்படுறோம். நீங்க இந்த மரத்தை வந்து இவ்வளவு அளவுக்கு வந்து வளர்த்து அதுக்கான ஒரு பருவம் வந்து அந்த பருவத்துல இருந்து நம்ம வந்து அறுவடை பண்ற வரையும் வந்து பண்ணி வச்சுட்டு நீங்க 190 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா வாங்குறவங்க கண்டிப்பா புத்திசாலி, வாங்குறவங்க கண்டிப்பா அதிர்ஷ்டசாலி சார். சார், இப்போ இந்த ப்ரோ ஃபார்ம் வந்து ஃபார்ம் லேண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கான அப்ரூவ்டு அண்ட் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், இது பத்தியான அந்த டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஊத்துக்கோட்டை சார். இதுக்கு எஸ் ஊத்துக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன். இங்கேருந்து ஃபார்ம் லேண்ட்லேருந்து ப்ரோ ஃபார்ம் லேண்ட் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தான், ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் தான் ஊத்துக்கோட்டை. ஓகே. இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் பிரகாரம் நம்ம விவசாய லேண்டில் தான் நமக்கு பண்ணி தருவாங்க. அவங்க கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்துக்கிற சட்டத்தின் பிரகாரம் நமக்கு ஸ்கொயர் ஃபீட் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 100க்குள்ளே நமக்கு ஸ்கொயர் ஃபீட் அளவு போட்டு நமக்கு டாக்குமெண்ட் வேல்யூ ஏற்றி நமக்கு கொடுக்குறாங்க ஃபார்ம் லேண்டு. இதை வந்து உங்களுக்கு விவசாய லேண்டாக தான் நமக்கு இப்போ பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்துங்க, 22 சென்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் கொடுப்பாங்க. ஒரு பிளாட்டாக நமக்கு கொடுக்குறாங்க. டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்காவாக இருக்கும். ஓகே சார், ஓகே, சூப்பர் சார். சார், இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா, ஏன்னா திருவள்ளூர்லேருந்து ஒரு 15வது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது, கூனிப்பாளையம். இப்போ இங்கே வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து கேப் வசதி வந்து பண்ணி கொடுக்குறீங்களா? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார், இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோ ஃபார்ம் லேண்ட் சொல்லிட்டு நம்ம கம்பெனி வந்து
நமக்கு கேப் வசதி நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் சார். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லா உங்களுக்கு டீட்டெயிலும் போதிய வரும் போதிய டீட்டெயிலும் விவரம் வந்து உங்களுக்கு கொடுப்பீங்க. தேவைப்பட்டா நீங்கள் வந்து கேப் வசதியும் பண்ணி தரீங்க. கேப் வசதி ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர். மக்களை இந்த ஃப்ரோம் லேண்டை பற்றி சூப்பர்பான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார் மிஸ்டர் முரளி சார். அவர் வந்து இந்த ப்ரோ ஃபார்ம் லேண்டினுடைய இன்சார்ஜ். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போதிய விவரங்களை வந்து கொடுப்பாரு. அவர் உங்களுக்கு தேவையான வந்து உதவிகளை சர்வீஸும் வந்து பண்ணி கொடுப்பாரு. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், நீங்கள் வணக்கம். இந்த ஃபார்ம் லேண்ட் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸு, உங்களுடைய நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, உங்களுடைய ஃபீலிங்ஸு, இப்போ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதை பற்றி ஒரு சில தகவல்கள் கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கிட்ட எடுத்துன்னு போயிடுவோம். சொல்லுங்கள் மேடம். என் பேர் ஆஷா. நான் ஓஎம்ஆர் கேளம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து இங்கே சைட்டு பார்க்க வந்தேன். எனக்கு இந்த சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்த்ததும் ஃபஸ்ட்டு ஒன்று புக் பண்ணலாம்னு நினச்சேன். 2 பிளாட்டாக நான் புக் பண்ணியிருக்கேன். ஒரு பிளாட்டு 22 சென்ட் அப்படின்னாங்க. அவங்க முதல்ல வந்து 25 லட்சம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் ப்ரைஸ், மகளிர் தினத்துக்கு ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, அதனால் 2 பிளாட்டாக புக் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளாட்டு வந்து பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஆல்ரெடி வச்ச மரம், தென்னை, இது மாமரம் நிறையா இருக்குது, நல்லா காய்ச்சி இருக்குது. அதெல்லாம் பார்த்ததும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் 2 பிளாட் புக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. மேடம் இப்போ வந்து உங்களை மாமரம் சீசன் இல்லை, ஆனால் இப்போ வந்து மாமரம் சீசன் வந்துட்டவுடனே உங்களுக்கு வந்து இது அறுவடை பண்ணி உங்களுக்கு விற்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். அதுவும் ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான் சார், சந்தோஷமான ஒரு இதுதான். ஏன்னாக்கா நம்ம லேண்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்கமும் வருது அப்படிங்கும்போது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தோணுது. அதுவும் வருது. அப்புறம் நம்ம ஃபேமிலியோடையோ நம்ம ஒருத்தர்கிட்ட யாருக்காவது நம்ம போஸ்ட் பண்ணி கூட யாராவது ரெசார்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுவும் அதன் மூலயமா கூட ஒரு இன்கம் வருதுங்கும்போது அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான ஹாப்பியாக தெரியுது. அதனால தான் நான் 2 பிளாட் புக் பண்ணியிருக்கிறேன். லேண்டோட வேல்யூவும் ஃப்யூச்சரில் ஏறும், அதனாலேயும் ஒரு இன்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து மரங்கள்லாம் வச்சு, அது மரம் இப்போ தான் வைக்கல, நல்ல மரம், பெரிய பெரிய மரமாக இருக்குது. இப்போ உடனே வந்து நம்ம இந்த சீசன் டைமில் காய்ச்சி வர மாதிரி தெரியுது. அந்த மாதிரி காய்ச்சி வந்துச்சுன்னா அதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற இதுவும் ஒரு இன்கமாக கிடைக்கும். அதனாலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பராமரிப்புக்கும் ஒரு 3 வருஷம் பராமரிப்பு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியுது. அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இந்த சைட்டு பார்க்க நீங்களும் வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். இது இப்போ நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு சின்ன பணமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய லட்சங்கள் வந்து கோடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கான பிளாட்டை நீங்கள் புக் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து புக் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து தொடர்ந்து கிடைக்க பெறணும்னா இந்த சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில், நல்ல சைட்டில், நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.